ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுக்கும் சந்தாவுக்கும் நல்லபடியா பீகார்லயே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. பொண்ணும் மாப்பிள்ளையுமா சேரனும் சந்தாவும் கார்ல இருந்து சென்னை வந்து இறங்க இங்க வேகமா பார்த்தா ஆராத்தி கரைச்சு வானதி பயங்கரமான சந்தோஷத்தோட வராங்க. வாங்க 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 அப்படின்னு சொல்லி வானதி கூப்பிட, வானதி ரெடியா ஆரத்தி எல்லாம் கரைச்சு வச்சிருக்க போலே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சும்மாவா நீங்க போன் பண்ணி சொன்ன உடனே அப்படியே ஓடி வந்துட்டேன் மெடிக்கல் ஷாப்பை போட்டுட்டு அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், சரி ஆரத்தி எடு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, நிலாக்கா நீங்களும் வாங்க சேர்ந்து ஆரத்தி எடுப்போம் அப்படின்னு சொல்லி வானதி கூப்பிட, நிலாவும் வானதியும் சேர்ந்து சேரனுக்கும் சந்தாவுக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்குள்ள வராங்க. சேரனும் சந்தாவும் வரவும், அண்ணே இருங்க சந்தா இங்க வாங்க வந்து விளக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, சந்தாவும் வீட்டுல விளக்கெல்லாம் ஏத்துறாங்க. நிலாக்கா பாலும் பழமும் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி வானதி சொல்ல, ஆமால இருங்க நான் போய் பால் காய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நிலா போய் பாலெல்லாம் காய்ச்சிட்டு வராங்க. அதுக்குள்ள வீட்டுக்கு பார்த்தா கார்த்திகா இங்க சேரனுடைய அத்தை எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. சேரா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகாவுடைய அம்மா சொல்ல, ஆமாத்த எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பட்டுன்னு இங்க கார்த்திகாவுடைய அம்மா காலில் விழுக, நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருப்பா சேரா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி இங்க கஸ்தூரி ஆசீர்வாதம் பண்ண. அப்பதான் நடேசன் வராரு. அப்பா எங்கப்பா போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, எல்லாம் கேள்விப்பட்டேன்டா, நிலா போன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லுச்சு, எப்படியோ இங்க இருந்து போய் பீகார்ல கல்யாணம் பண்ணிட்ட பாரு, உன்னை நினைக்கிற பெருமையா இருக்கடா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்பதான் சேரனும் சந்தாவும் காலில் விழுகிறாங்க. நல்லா இருங்க எப்பயும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி நடேசன் ஆசீர்வாதம் பண்றாரு. நிலா பாலெல்லாம் காய்ச்சிட்டு வர கார்த்திகா இங்க பாலும் பழமும் பார்த்தா சேரனுக்கும் சந்தாவுக்கும் கொடுக்க, சேரனும் சந்தாவும் பாலும் பழமெல்லாம் சாப்பிட்றாங்க. டே பாண்டி இன்னைக்கு அண்ணனுக்கு ரூம்ல தான் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, அப்ப நீங்க எங்கடா படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க, நாங்க சேரன் அண்ணனுடைய ரூம்ல இன்னைக்கு இருந்துக்கிறோம், சேரன் அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் எங்க ரூம்ல முதலிரவுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம், அதே மாதிரி நல்ல டெக்கரேஷன் பண்ணணும்டா, அண்ணனுடைய கல்யாணம் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போச்சு, அண்ணன் ரூமை பார்த்து அப்படி மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, சரிடா சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பாண்டியும் சொல்ல, நிலா நானும் பாண்டியும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இல்ல நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல, அதுக்கான பூவு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்ல, சோழனும் பாண்டியும் போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுக்கான பூ பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. சோழனுடைய ரூம்ல கொண்டாந்து எல்லாத்தையும் வச்சு சோழனுடைய ரூமை பயங்கரமா டெக்கரேட் பண்றாங்க. சந்தா நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க, உங்க அம்மா அப்பா கண்டிப்பா சேரன் அண்ணாவை நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை, எங்க என்னைய அந்த பீகார் பையனுக்கு கட்டி கொடுத்துருவாங்க, என் முறை பையனுக்கு கட்டி கொடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு, நல்ல வேலைக்கு இவர் என் கழுத்துல தாலி கட்டினது தான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தா சொல்ல, கூடிய சீக்கிரமே உங்க அம்மாவும் அப்பாவும் இங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வானதியோடைய அம்மா அப்பாலாம் வராங்க. வானதியோடைய அம்மா அப்பா வரவும், வாங்கம்மா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சந்தா கூப்பிட, நல்லா இருக்கியாம்மா, ஆமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், வானதி ஃபோன் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா அப்பா சொல்ல, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சந்தாவும் காலில் விழுக, நல்லா இருங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோடைய அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்றாங்க. இருங்கம்மா இருங்கப்பா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்ல, இல்லப்பா வானதி ஃபோன் பண்ணி உடனே வானு கூப்பிட்டா, அதான் உடனே வந்தோம், எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிருச்சே அதுவே போதும், என்னைக்கே உங்க கல்யாணம் முடிஞ்சிருக்க வேண்டியது, இங்க இருந்து பீகார் வரைய போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியப்பா, நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சே அதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வானதியோட அம்மா அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கையில அன்னைக்கு நைட்டு சேரனுக்கும் சந்தாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு நடக்குது. அண்ணே சும்மா ஜம்முன் ரெடியாகும் நீ அப்படின்னு சொல்லி சோழன் ரெடி பண்றாரு. டேய் எதுக்கடா அப்படி இதெல்லாம் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, அண்ணே இதெல்லாம் அடிச்சாதானே ஒரு கமகமன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பார்த்தா சோழன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சந்தாவை நிலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சந்தா இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, சந்தாவை கொண்டுட்டு போய் நிலா ரூம்ல விட்டுட்டு வராங்க. சேரன் பார்த்தா ரூமுக்கு போறாரு. நிலா நம்ம இந்த ரூம்ல இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, சரிங்க சோழன் அப்படின்னு சொல்லி சோழனும் நிலாவும் ரூமுக்கு போக, சேரனும் சந்தாவும் ரூமுக்கு போக, ஹால்ல பாண்டியும் பல்லவனும் படுத்திருக்காங்க. என்னன்னே இப்ப ஆள் வர வர குறைஞ்சுக்கிட்டே வருது, நாளைக்கு உனக்கும் வானதி அக்காக்கும் கல்யாணம் ஆகி நீயும் போயிருவ, அப்புறம் கடைசியில் நான் மட்டும்தான் அப்படி படுத்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, டேய் படுடா அப்படின்னு சொல்லிட்டு
பாண்டி சொல்லவும் பாண்டியும் பல்லவனும் படுத்துறாங்க. இங்க சேரனுக்கும் சந்தாவுக்கும் பார்த்தா நல்லபடியா ஃபர்ஸ்ட் நைட்டும் நடந்து முடிஞ்சிருது. மறுநாள் காலையில ஆயிருது. சேரன் பார்த்தா ரூமை விட்டு ஆள் வெளியே வரவே இல்லை. நிலா வழக்கம் போல காலையில எந்திரிச்சு காஃபியெல்லாம் போட்டு வாச தெளிச்சு கோலமெல்லாம் போட்டு இங்கே சோழனும் எந்திரிச்சுறாரு. பாண்டி பல்லவன் எல்லாரும் எந்திரிச்சுறாங்க. டைம் பார்த்தா 8 மணிக்கு மேலே ஆகுது. சேரன் ரூம்ல இருந்து வெளியே வரவே இல்லை. என்ன நிலா, அண்ணன் ரூம்ல இருந்து வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, சோழன் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, வரட்டும் பொறுமையா வரட்டும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, என்னன்னே நம்மளாம் விட ஆளுக்கு முதல் ஆளாக எந்திரிச்சு காலையில் டீ போட்டு வாசல்லாம் தெளிச்சு கோலம் போடுற நம்ம அண்ணன் ரூமை விட்டு கல்யாணம் ஆனதும் வெளியே வரவே இல்லையே, மணி 9 மணி ஆக போகுது அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, டே பல்லவா, உன் வயசுக்கு தகுந்ததை பேசு, உனக்கு கோச்சிங் கிளாஸ்க்கு டைம் ஆச்சுலடா, கிளம்பி போ அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, சரி சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கோச்சிங் கிளாஸ் கிளம்பி போயிடுறாரு. சோழன் ரூம் கதவை போய் தட்டுறீங்களா, மணி 10 ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரூம் கதவை தட்ட போறாரு. அங்கே பார்த்தா சேரன் எந்திரிக்கிறாரு. மணி பார்த்தா 10 மணி ஆக போகுது. ஐயோ மணி 10 மணி ஆக போகுதா, ஐயோ 10 மணி ஆக போகுது. இப்போ இந்த ரூம்ல இருந்து வெளியே போனா நம்மள எல்லாரும் ஒரு மாதிரியா பார்ப்பாங்களே, ஐயோ 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அப்படியே பதட்டப்படுறாரு. சந்தா சந்தா எந்திரி, சந்தா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சந்தாவை உசுப்ப, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா தூங்க, சந்தா எந்திரி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் உசுப்ப, மணி என்ன அப்படின்னு சொல்லி சந்தா கேட்க, 10 மணி ஆக போகுது. ஐயோ 10 மணி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் ஷாக்காக, சரி நான் ரூம்ல இருந்து போறேன், நீ அப்படியே பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரூம் கதவை திறக்கிறாரு. சோழன் வாசல்லே நிக்கிறாரு. டேய் நீ என்னடா இங்கே நிக்கிற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, என்னன்னே ஆளுக்கு முதல் ஆளா எந்திரிச்சு 5 மணி 6 மணி எந்திரிச்சுக்கிட்டு இருந்த ஆளு இப்ப கல்யாணம் ஆனதும் மணி 10 மணிக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்லி சோழன் கிண்டல் பண்ண, டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வேகமா போய் குளிச்சுட்டு வர, அப்பதான் பின்னாடி சந்தா வராங்க. சந்தா வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிட, போங்க போயிட்டு ஏன்னா எனக்குன்னு இவங்க கட்டினாங்களே பாத்ரூம் உங்களுக்கு தெரியும் தானே, அந்த பாத்ரூம் அந்த பக்கமாக இருக்குது, அங்கே போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தாவும் பார்த்தா வெக்கப்பட்டுக்கிட்டே போய் பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு வராங்க. சரி சந்தா சாப்பிட்றீங்களா, சாப்பாடு எடுத்து வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, இல்லை எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்ல, சந்தா இனிமேல் நீங்களும் நானும் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம், நீங்கள் போங்க வாங்க இதெல்லாம் வேண்டாம், நீ போவானே பேசுங்க, நிலானே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிட்ட நிலா சொல்ல, அப்ப நீயும் என்னைய வா போ சந்தானே கூப்பிடு, இந்த நீங்க போங்க வாங்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்ல, ஐயோ அது எப்படி, நீங்க சேர அண்ணனுடைய ஒய்ஃப், கிட்டத்தட்ட என் ஹஸ்பண்டோடைய அண்ணன் ஒய்ஃப், அவங்களாம் உங்களை அண்ணின்னு கூப்பிட இல்லை, நீங்க எனக்கு அக்கா மாதிரி, நான் உங்களை எப்படி போவான்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் நீ பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சொல்லி சந்தா சொல்றாங்க.